Taste the Daily. கோவை எல்&டி பைபாஸ் சாலையில் காரும் ஈச்சர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுக்கரை அருகே இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் காரில் பயணித்த கேரளாவைச் சேர்ந்த ஜேக்கப் ஆப்ரஹாம், அவரது மனைவி ஷீபா மற்றும் பேரன் ஆருண் ஆகிய 3 உயிரிழந்தனர். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட அவரது மருமகள் அலீனா தாமஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகேயுள்ள கொட்டக்குடி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆற்றில் இறங்குவதற்கு பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். கோயில் முழுவதும் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீரில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் குளம்போல் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மழைநீரை அகற்ற நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கரைமேடு பகுதியில் உள்ள வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். கரைமேடு பகுதியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 58 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மழைநீர் குளம்போல தேங்கியிருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முடங்கி இருப்பதாகவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கூட வாங்க முடியவில்லை என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருகிறது என்றும் அரசு அதிகாரிகளுக்கு பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு, மேகமலை மற்றும் வெள்ளிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மூலவைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சிங்கராஜபுரம், கடமலைக்குண்டு மற்றும் துரைசாமிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலங்களை தொட்டுச் செல்லும் அளவுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் மூலவைகை ஆற்றிலிருந்து வரும் நீரும் கொட்டக்குடி ஆற்று நீரும் வைகை அணையை நோக்கி வருவதால் வெள்ளப்பெருக்கின் அளவு மேலும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர் பன்றிமலை சாலையில் ஆங்காங்கே பாறைகள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்படைந்தது. கொடைக்கானல், ஆத்தூர், வத்தலகுண்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதன் காரணமாக தர்மத்துப்பட்டியிலிருந்து ஆடலூர் பன்றிமலை சாலையில் பாறைகள் உருண்டு மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. இதையடுத்து நெடுஞ்சாலைத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பாறைகளையும் மரங்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சர்வீஸ் சாலை அருகே உள்ள கடைகளில் மழைநீர் சூழ்ந்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இரவு முதல் பெய்த மழையால் வட்டாட்சியர் அலுவலகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிப்பதோடு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளே செல்ல முடியாத அவல நிலையும் உள்ளது. இதேபோல் சர்வீஸ் சாலை முழுவதும் நீர் தேங்கியதோடு கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் மழைநீரை துரித கதியில் அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே 50 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து கிளியாற்று வெள்ளத்தில் சிக்கியது. பவுஞ்சூரிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற தனியார் பேருந்து சகாய் நகர் அருகே வெள்ள நீரில் சிக்கியது. பேருந்தில் சிக்கிய பயணிகளை மாநில பேரிடர் மீட்புக் குழுவை எதிர்பார்க்காமல் பொதுமக்களை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். பொதுமக்கள் உதவியுடன் பேருந்தை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ளப்பெருக்கால் பவுஞ்சூர் செங்கல்பட்டு செல்லும் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியிலிருந்து வெளிவரும் உபரி நீரால் 150 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். விழுதமங்கலம் கிராமத்தில் 2 நாட்களாக பெய்த மழையில் 150க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த விவசாய நெற்பயிர்கள் சேதமடைந்தன. அத்துடன் ஒருவரின் வீட்டில் இருந்த 5 மாடுகள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது. மதுராந்தகம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேறுவதை முறையாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் கிராம நிர்வாக அதிகாரிகளும் தெரிவிக்காமல் போனதே இதற்கு காரணம் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர்.